ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 7 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் வந்து பார்க்க போறோம். அதே வந்து நம்ம ஃபார்ம்ஸ் வந்து எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்க போறோம். இன்னைக்கு டே 7ல பார்ட் 1 தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம லாகின் ஃபார்ம்ஸ், இந்த சர்வே எடுக்கிறதுக்கான ஃபார்ம்ஸ், ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி வந்து நம்ம ஃபார்ம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்ம்ஸ்ல நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபார்ம்ஸ் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார்ம்ஸ் எலமெண்ட்ஸ்ல நமக்கு இங்க வந்து இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துப்பாங்க. ஸோ இன்புட் எலிமெண்ட்ல வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான டைப் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதுக்கான டைப் வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேம்ஸ் அப்படிங்கிறது அந்த டெக்ஸ்ட்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான டைப் வந்து நம்ம இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நம்ம அந்த இடத்துல நம்ம இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து பாஸ்வேர்ட் அப்படிங்கிற டைப் இருக்கு. அந்த பாஸ்வேர்ட் டைப்ல நமக்கு செக்யூரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த இடத்துல நம்ம பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நமக்கு பாஸ்வேர்ட் இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா டாட் பிளாக் டாட்ஸ்ல இருக்கும், பிளாக் ஸ்டார்ஸ் வந்து இருக்கும், அந்த மாதிரியான இது வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான டாட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்வேர்டுங்கிறது நமக்கு செக்யூரா இருக்கும். அதே வந்து செக் பாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபீட்பேக் ஃபார்ம்ல மல்டிபிள் சாய்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இல்ல சர்வே ஏதாச்சும் எடுக்கிறாங்க அந்த சர்வே ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல மல்டிபிள் சாய்ஸ் வந்து இருக்கும். அதே வந்து ரேடியோ டைப் அப்படின்னா எஸ் ஆர் நோ ஃபார்மேட்ல இருக்கும். சிங்கிள் ஏதாச்சும் ஒன்று தான் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். சப்மிட்னாவே நம்ம வந்து அதை பட்டன் டைப் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த ஃபார்ம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு இது வந்து ஃபார் நேம் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஏதாச்சும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். அந்த பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது நமக்கு செக்யூரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல டாட் வருது இல்லையா, ஸோ நமக்கு செக்யூரா இருக்கும். அதே வந்து இது வந்து செக் பாக்ஸா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் அண்ட் சப்மிட் பட்டன். ஸோ பட்டன் வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லாகின் ஃபார்ம் வந்து இதுக்கான எப்படி வந்து பில்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது அதுக்கான கோட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து லாகின்கான கோட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றது ஒரு ஃபார்ம் வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபார்ம் தான் சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கான லேபிள் வந்து நம்ம முன்னாடி வந்து இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் இல்லையா, நம்ம இமெயில் ஐடியா பாஸ்வேர்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாகின் ஃபார்ம் வந்து தெரியணும். லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு எலமெண்ட் யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துறோம். அதே வந்து இன்புட்ல நமக்கு இமெயில் கொடுத்துறோம். ஸோ இந்த பிரேக் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் லைன்ல வரதுக்காக கொடுக்குறது. அதே இன்புட்ல பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம். பிரேக் நெக்ஸ்ட் லைன்ல பட்டன் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, சப்மிட் அப்படின்னாவே அது பட்டன் டைப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால இந்த இடத்துல பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலமெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த இடத்துல லாகின் சொல்லிட்டு யூஸ் பண்ணிருக்கோம். லாஸ்டா வந்து நம்ம ஃபார்ம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் ஃபார்ம் வந்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கான கோட் இது நீங்க பாத்தீங்க. அடுத்து வந்து நம்ம இங்க சர்வே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபார்ம் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நம்ம ஆர் யூ ஸ்டூடெண்ட் எஸ் ஆர் நோ அதுக்கு ஹாபிஸ் கொடுத்துருக்காங்க, ரீடிங் ஆர் கோடிங். ஸோ இதுல வந்து நம்ம எப்படி கோட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கான கோட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபார்ம் அப்படிங்கிற டேக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி அதுக்கான லேபிள் ஆர் யூ ஸ்டூடெண்ட், அதே மாதிரி நம்ம இன்புட் டைப்ல என்ன டைப் ரேடியோ பட்டன் எஸ் ஆர் நோ, நேம் வந்து இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படிங்கறத கொடுத்துருக்கோம். வேல்யூ வந்து எஸ் ஆர் நோ. ஸோ எஸ் ஆர் எஸ் கிளிக் பண்ண போறோம், நோ வந்து நோ வந்து கிளிக் பண்ண போறோம். அதே மாதிரி லேபிள் ஹாபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் டைப்ல நம்ம செக் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரீடிங் அண்ட் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து நம்ம எப்படி இருக்கு உங்களுக்கு இதுல வந்து ஆர் ஸ்டூடெண்ட் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, எஸ் இல்ல நோ, இந்த மாதிரி ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். அதே வந்து ஹாபிஸ் அப்படிங்கறத வந்து நம்ம ரெண்டுமே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து செக் பாக்ஸ்க்கும் ரேடியோக்கும் இருக்க டிஃபரெண்ட். ஸோ இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ் வந்து இன்னைக்கு டே 7ல பார்த்துக்கோம். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஆன் தி வே. தேங்க்யூ.